எல்லோரும் விழித்திருக்கிறீர்களா? எல்லோரும் அலர்ட்டாக இருக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அலர்ட்டாக விழித்திருக்கணும். ஆண்டவர் சொன்னார், விழித்திருங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்தார்? ஆண்டவர் சொன்னார், விழித்திருக்கிறீர்களா? ஆமென். எல்லாருமே 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 ஓகே, சரி, ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர். நம்ம இப்பொழுது ஒரு தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம், தீமோத்தேயுக்கு எழுதின முதலாம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவுசெய்து எல்லாரும் கவனமாய் கேட்கும்படியாய் நான் கேட்கிறேன். 290வது பக்கம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நான் திரும்பவுமாக வாசிக்கிறேன். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனம் நம்மிடத்தில் எப்போதுமே இருக்க வேண்டும். போதும் அப்படின்ற மனம் அப்படி இருந்தால் அது எனக்கு மிகுந்த ஆதாயம். இதில் தமிழில் எப்படி இருக்குது அப்படின்னா, போதும் என்கிற மனம் அப்படின்ற ஒரு அந்த சொற்றொடர் என்ன செஞ்சிருச்சுன்னா, அந்த வார்த்தை முதலாவது வந்துருச்சு. அதனோட கூடிய தேவ பக்தி அப்படின்னு வருது. ஆனால் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்குது. எது நல்லா இருக்கோ அதை என்ன செஞ்சுக்குவோம், நல்லா எடுத்துக்குவோம். அதாவது திறந்த மனதோடு கூட நல்ல ப்ராட் மைண்டுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் எதையாவது ஒரு காரியத்தை நம்ம மாற்றி சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதை ஒரு தடவை மாற்றி சொல்லும்போது நம்மளுடைய மைண்ட் என்ன செய்யாதுன்னா, ஒழுக்கம் என்ன செய்யாது, அது வாங்காது. நான் பார்த்துருக்கேன், எனக்கு அப்படி வாங்காது. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படின்னா, காட்லினஸ் தேவ பக்தி, காட்லினஸ் வித் கண்டன்ட்மெண்ட் டஸ் பிரிங் எ கிரேட் ப்ராஃபிட் அப்படின்னு இருக்கு. மிகுந்த ஆதாயம் என்ன அப்படின்னா, தேவ பக்தி முதல்ல காட்லினஸ், தேவ பக்தி, அதனுடன் கூடிய போதுமென்ற மனம். நான் தமிழ் புலவர் கிடையாது, புலமை கிடையாது. அதாவது ஒருவேளை அந்த வசனத்தில் அது எப்படி இருக்குது, ஏன்னா இங்கிலீஷுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஆனால் முதல் வைத்தால் அது நல்லது. முதல்ல நீங்கள் அதை வச்சுக்கிட்டா அது உண்மையிலே நல்லது. ஏன்னா இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. எதோட எதை சேரணும் அப்படின்னா, தேவ பக்தியோடு கூட எது சேரணும்? போதுமென்ற மனம், கண்டென்ட், போதுமென்ற மனம். அது என்ன செய்யணும்னா, சேரும் பொழுது அது எதை தரும்? எதை தரும் அப்படின்னா, மிகுந்த ஆதாயம். மிகுந்த ஆதாயம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், லாபம், கடையெல்லாம் எழுதி போடுவாங்கள்ல, லாபம் அப்படின்னு எழுதி போடுவாங்க. ஏன்னா உலகமே அதை தான் என்ன செய்யுது, உலகத்தில் இருக்கிறவங்க அதை தான் பார்க்குறாங்க. ஆனால் நாம் எதை லாபம்ன்றோம்னா, தேவ பக்தி, அதோடு கூட எது வரணும் அப்படின்னா, போதும் என்கிற மனம். அது இருந்தால் அது மிகுந்த ஆதாயம் எனக்கு. இதை கேட்கும்போது என்னன்னா, சில வேளைகளில் என்னடா தேவ பக்தி, அது எப்படி மிகுந்த போதும் என்ற மனம், அது எப்படி ஒரு மிகுந்த ஆதாயமாக தெரியுது அப்படிலாம் நம்ம நினைக்க தோன்றும். ஆனால் வேத வசனம் அது எவ்வளவும் பொய்யுரையாது. அது நிஜம். நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த தேவ பக்தி. ஒரு டிரான்ஸ்லேஷனில் எப்படி இருக்கு, புரிந்து கொள்ளும்படிக்கு சொல்கிறேன். தேவ பக்தி அப்படின்னா காட், அதாவது தேவனை அறிகிற அறிவு, தேவனை அறிகிற அறிவு, இயேசுவை பின்பற்றுதல், இதெல்லாம் தேவ பக்தி, காட்லினஸ். இது இல்லாமல் இதுதான் பேஸ், இதுதான் அடிப்படை.
அஸ்திபாரம் போல இது எனக்கிட்ட இருக்கணும். இது இருந்துச்சு அப்படின்னா, அந்த போதும் என்கிற மனம் அதோட சேர்ந்துருச்சு அப்படின்னா, போதும் அப்படின்ற மனம் அது என்னன்னா மனதுக்குரியது. அந்த கண்டென்ட்மெண்ட் அப்படின்றது என்னுடைய இருதயத்தை சார்ந்தது. அது வெளிப்படையான காரியத்தை சார்ந்தது அல்ல. அதாவது போதும் என்ற மனம் இருக்குல்ல, தமிழ் அழகாக இருக்கிறது. போதும் என்ற மனம், மனம் வருது பாருங்க, அந்த மனது, அந்த இருதயம், அந்த இருதயத்தை சார்ந்தது. அது வெளியே என்ன செய்யாதுன்னா அவ்வளவு இதா தெரியாது. ஆனால் அந்த போதும் என்ற மனம் எனக்குள்ளாக என்ன செய்யணும்னா இருக்க வேண்டும். அது தெய்வ பக்திக்குரிய நான் சொன்னது போல இயேசுவை அறிய வேண்டுமே, தேவனை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவில் நான் வளர வேண்டுமே, நான் இயேசுவை பின்பற்ற வேண்டுமே அப்படின்ற தீராத தாகம் இருந்தா அதுதான் தேவபக்தி. ஏன்னா வெளியே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தேவபக்திக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் அது அல்ல. இங்கிலீஷில் தெளிவாக நான் வாசிக்கிறேன். நோயிங் காட் அண்ட் ஃபாலோயிங் காட் இஸ் ஸோ இன்க்ரெடிபிளி சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னு இருக்கு. இன்க்ரெடிபிளி அப்படின்னா அது வியக்கத்தக்க, ஆச்சரியப்பட வைக்கத்தக்க ஒரு திருப்தியை உண்டாக்கும். சாட்டிஸ்ஃபைங், ஒரு திருப்தியை தரும் அப்படின்னு இருக்கு. அப்போ பாருங்களேன், அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகமே எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபுல்லா ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை. என்னதான் இருந்தாலும், ஏன்னா அதனால தான் அவன் பணத்தை நோக்கி இந்த உலகமே என்ன செய்யுதுன்னா பின்னால் போய்கிட்டே இருக்கு. பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் அப்படின்னு பைபிளில் இருக்கு. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை நோக்கியே அதுதான் அப்படின்னு சொல்லி ஓடணும் அப்படின்னா அதில் எந்த விதமான நிம்மதியுமே கிடையாது. எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது. இப்பொழுது 242 பேர் என்ன செஞ்சாங்க, ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் என்ன செஞ்சாங்க, இறந்தாங்க. அதுக்குரிய காரணம் இப்படியாங்கன்னு நிறைய இதை போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம நிறைய இதை கேட்டோம்னா என்னது, நம்மளே குழம்பிடுவோம். ஆனால் கடைசியில் அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு முடிவுக்கு வர்றது என்ன அப்படின்னா, அங்கே உள்ள கேப்டன், அங்கே உள்ள அந்த விமானி இருக்கார்ல, விமானி 4 விமானிகள் இருந்தாங்க. அதில் உள்ள கேப்டன் அவர் 50 வயதுக்கு மேற்பட்டவர். அவர் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, எனக்கு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் எனக்கு வேணும்னு கேட்டிருக்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகலை. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ஒன்றும் ஏழை கிடையாது, பணம் நிறைய இருக்கு. ஆனால் தற்கொலையாக இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. பாருங்களேன், பணம் அது ஒரு சொல்யூஷனே கிடையாது. அது ரொம்ப அது நம்மளை தேவனை விட்டு தூரமாக்குமே ஒழிய அது என்ன செய்யாது அப்படின்னா தேவனை கிட்டி சேரவே விடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு இருக்கு. ரொம்ப திட்டமும் தெளிவுமாக இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே எனக்கு இருக்கிறது போதும், எனக்கு இருக்கிறது இந்த நிலைமையில எனக்கு என்ன இருக்கு, எனக்கு அது போதும் அப்படின்ற மன நிறைவு. அதான் சொல்றேன், கண்டென்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னா பைபிளில் ஆம்பிளிஃபைடு வெர்ஷனில் எப்படி இருக்கு அப்படின்னா, contentment which is a sense of inward sufficiency. அது உள்ளார்ந்த ஒரு காரியம். கண்டென்ட்மெண்ட் அதாவது போதுமென்ற அந்த மனம் இருக்கே, அது என்னதுன்னா உள்ளார்ந்தது, அது வெளியே இல்லவே இல்லை. அப்போ நான் என்ன செய்ய முடியும்னா, இப்போ இருக்கிறது எனக்கு போதும். இப்படிலாம் வாழ முடியுமா பிரதர்? இப்படியெல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் கேள்விக்குறியில் தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, 100க்கு 100 வாழ முடியும். வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி வாழ்ந்தால் நான் என்ன செய்வேன்னா மகிழ்ச்சியான பிரதர் எழுந்து வந்தப்ப முதல்ல ஒரு வசனம் சொன்னாங்க, அருமையான வசனம், மகிழ்ச்சி.
அந்த மன நிறைவு, அந்த மகிழ்ச்சி, அது ஆண்டவர் தான் தர முடியும். ஆண்டவர் தான் தர முடியும். இந்த உலகம் அது தரவே முடியாது. அது ஏமாற்றும். அதில் என்ன கிடையாதுன்னா சொல்யூஷனே கிடையாது, ஒரு விடையே கிடையாது. பணத்தில் ஒரு விடையே கிடையாது. ஆனால் போதும் என்ற மனம், தேவ பக்தி முதலாவது வர வேண்டும். நான் சொன்னது போல அவரை அறிகிறதான அறிவு. நான் என்ன செய்யணும்னா ஆண்டவரோட, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க, நான் இன்று முழுவதும் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே, ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க, உம்முடைய பலத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நான் தேவனோடு கூட ஒரு நெருங்கிய உறவு, நெருங்கிய ஐக்கியம் நான் ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே நான் என்ன செய்கிறேன், நான் கேட்கிறேன். நம்ம எல்லாரும் கேட்போம், கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இங்கே வர்றவங்க யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் நான் உறுதியாக நினைக்கிறேன். இங்கே வர்றவங்க தேவ பக்திக்காக தான் வருவாங்களே ஒழிய வேற இந்த உலக இதுக்காக யாருமே வர்றது கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவர் எல்லாவற்றையும் தருகிறார், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. திருப்பி பிரதர் சொல்லுவாங்க, சாக் பிரதர் சொல்லுவாங்க, எப்போதுமே நாய் வந்தால் அது பின்னாடி என்ன இருக்கும், அது வால் தன்னை போல வரும். அந்த வாளை நம்ம என்ன செய்ய வேண்டாம், பெருசுப்படுத்தவே வேண்டாம், அது வரும். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், தெய்வ பக்தியான இந்த வாழ்க்கையில எனக்கு போதும் என்ற மனம் எனக்குள்ள இருக்குதா? போதும் ஆண்டவரே, அந்த சென்ஸ் ஆஃப் இன்வர்ட் சஃபிஷியன்சி அது என்கிட்ட இருக்கா? அது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இதுதான் மெய்யான தேவ பக்தி. தேவ பக்தினா அது ஒன்றும் லேசானது கிடையாது. 4:8 இதே இதில் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி வரும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால், ப்ராமிஸ்டு, வாக்குத்தத்தம். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாக்குத்தத்தம் சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், இங்கிலீஷில் நல்லா இருக்கு, ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னா அது கண்டிப்பா நான் என்ன செய்ய, தேவன் சொல்லுகிறார், நான் சொல்லவில்லை, தேவன் சொல்லுகிறார். ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன், இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன். இது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. அப்படிதானே வாசிக்கிறோம், எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இதை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா மறந்து விடவே கூடாது. மறந்தோமானால் நான் என்ன செய்வேன்னா நான் அலைந்து கொண்டே இருப்பேன். இந்த உலகம், நான் சொன்னது போல ஒரு கேப்டன் நான் இருக்கிற ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இது போல எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும் இந்த உலகத்தில். எத்தனையோ, யாரும் தூங்காதீங்க, சிலர் தூங்குறது போல இருக்கு. நான் ரொம்ப நல்லா சத்தமாக தான் பேசுகிறேன், நல்லா தெளிவாக சத்தமாக நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன். உழுக்க ஏசி இருக்குது, ஏசியை குறைக்கணும்னா என்ன செஞ்சுக்கோங்க, 24 இருக்குது, இல்லை 27 வைக்கலாம், பார்த்துக்கோங்க, முடிஞ்சால் பாருங்கள். நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னால், அதாவது ரொம்ப நல்ல தெய்வீக ஒரு கேரக்டர், போதும் என்ற மனம். இந்த போதும் என்ற மனம் இல்லைன்னா நான் என்னுடைய வாழ்க்கையின் இறுதி பரியந்தம், முடிவு பரியந்தம் ஓடிக்கிட்டே இருப்பேன், எதையோ தேடிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவரே, நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி சொன்னா, உம்மையே சேவிப்பேன், உமக்காகவே வாழ்வேன். ஆண்டவரே, என்னுடைய நோக்கம், என்னுடைய எல்லாம் ஆண்டவரே நீர்தான் ஆண்டவரே. அது எல்லாவற்றிற்கும், தேவ பக்தியானது எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம தெளிவாக ஒன்றை கவனிக்க வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய சிறு வயதிலிருந்து, நான் 17 வயதில் ரட்சிக்கப்பட்டவன். நான் ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, யாராவது புதுசாக வந்திருக்கலாம், அதுக்காக நான் சொல்கிறேன். என்ன இந்த பிரதர் இப்படி பேசுகிறாரே, இந்த சகோதரர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். 17 வயதில் நான் என்ன செய்தேன்னா ரட்சிக்கப்பட்டேன். அதிலிருந்து நான் என்ன செய்யறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னுடைய சிறு வயதிலேயே நான் என்ன செய்யறது இல்லைன்னா, தேவையில்லாதவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கறதே கிடையாது. எப்படி அப்படின்னா, ஒரு மார்க் வருதா, ஒரு மார்க்கு எனக்கு ஒரு மார்க் வருது, இது ஆண்டவர் கொடுத்த மார்க் அப்படின்னு நான் நினைப்பேன். படிக்கும்போது சொல்கிறேன்,
நான் 11th படித்து கொண்டு இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டேன். படிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்னா, நான் ரொம்ப நல்ல நல்ல ஒரு படிப்பாளி கிடையாது. அதுக்கு என்ன சொல்கிறது, நான் எனக்கு சொல்லப்போனால் நான் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் ஒரு மக்கு தான். அதுக்கப்புறம் தான் ஆமாம் நம்ம படிக்கிறோம்ல அப்படின்ற நினைவே வந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், அந்த நினைவே என்னென்னா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. நான் 11th படிக்கும் பொழுது நான் என்ன செய்வேன்னு சொல்லி சொன்னால், சிலர் நல்ல புத்திசாலியாக இருப்பார்கள். ஒரு தடவை சொன்னால் கூட என்ன செஞ்சுருவாங்கன்னு சொல்லி சொன்னால் புரிந்து கொள்வார்கள், நல்லா என்ன செய்வாங்க, சைன் பண்ணுவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் அதை 5 தடவை அல்ல 10 தடவை என்ன செய்வேன், ஒரு காரியத்தை படிப்பேன். ஆனால் ஆண்டவர் நல்லவர். அவர் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதில் எதுனாலும் பூமியில் உள்ள காரியங்கள்னாலும் சரிதான். பாருங்கள், இப்படி சொல்கிறதுனால நான் இந்த உலகத்தில் எந்த முயற்சியுமே செய்யாமல் இருக்கணுன்றதில்லை. உலகத்தானே என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒரு திருக்குறளில் முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்துவிடும். நான் ஏன் நிப்பாட்டினேன் அப்படின்னா, அந்த வார்த்தை முக்கியமானது. இன்மை முயற்சி திருவினையாக்கும், அதை நல்லா என்ன செய்யும், ஒரு ரிசல்ட்டை தரும். ஆனால் முயற்சின்மை, முயற்சி இல்லை அப்படின்னா அது ஒரு இதை தரும்னு சொல்லலை, அது புகுத்திவிடும். இன்மை இல்லாமை இல்லை அப்படின்றத புகுத்திவிடும். அப்போ நான் என்ன செய்யணும்னா, எப்போதும் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், பூமிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், நான் முயற்சி என்ன செய்யணும்னா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சொன்னது போல ஒரு மார்க் வருதா, இது ஆண்டவர் கொடுத்த மார்க். அவன் எவ்வளவு, இவன் எவ்வளவு, நான் உண்மையிலே என்ன செய்ய மாட்டேன், நினைக்க மாட்டேன். நான் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். எனக்கு வேலைக்கு ஜாயின் பண்ணப்போ என்னுடைய சம்பளம் 500 ரூபா. ஒரு கம்பெனியில் போய் உழுக்க நுழைஞ்சப்ப அதுக்கு நான் வெளியே பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன். அதில் ஒரு நாளைக்கு 50 ரூபா கூட என்ன செய்கிறேன், நான் சம்பாதிப்பேன். ஆனால் நான் ஒரு வேலைன்னு போகும்போது மாதத்துக்கு 500 ரூபா தான் நான் ஜாயின் பண்ணது. ஆனால் நான் என்ன செய்தேன்னா முழு திருப்தியாக இருந்தேன். எப்படிங்க 500 ரூபாயில் முழு திருப்தியாக இருக்க முடியும்? ஆண்டவர் இருந்தால். எப்போதுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் சம்பளம் எவ்வளவு அப்படின்றப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, சம்பளம் ப்ளஸ் ஆண்டவர் கிடையாது. முதலாவது வர்றது எதுனா ஆண்டவர் ப்ளஸ் சம்பளம். அப்படி வச்சு பாருங்க, ஒன்றிலும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், குறைபடவே மாட்டோம். நான் ஒன்றிலும் குறைப்பட்டதே கிடையாது. ஆண்டவர் நல்லவர். நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே நாங்கள் எப்போதும், இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, எனக்கு பின்னாடி இவர் சேர்ந்தார், இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, இப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா போதும் என்ற மனமே என்ன செய்யாது, வராது. அதற்கு மேலாக ஆண்டவர் என்னை ஆளுகிறார். தெய்வ பக்தி. ஆண்டவர் என்னை ஆளுகிறார். அவரோடு கூட நான் நிதம் என்ன செய்கிறேன்னா சஞ்சரிக்கிறேன். எனக்கு ஆண்டவர் கொடுத்தது இதுதான். நான் அதில் முழு திருப்தியாக இருப்பேன். அறகுறையான திருப்தி கிடையாது, முழு திருப்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எப்போதும் இருந்தவன், எப்போதும் வாழ்ந்தவன். நான் என்ன செய்யறதில்லை அப்படின்னா, சும்மா அப்படியே அங்கே கம்பேர் பண்ணலாம். யாரோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, யாரோட நம்ம ஒப்பீடு தானே கம்பேர்னா, ஒப்பீடு செய்யணும் அப்படின்னா இயேசுவோடு கூட தான் ஒப்பீடு செய்யணும். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தப்ப அவர் என்ன செய்தார்? இவருக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிலாம் சொன்னாரா? அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரா? இல்லவே இல்லை. அவர் பிதா எனக்கு கொடுத்தது, அவ்வளோதான். ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. அதுபோல ஆண்டவரே, நீ இந்த பூமியில் வாழ்ந்த போது ஆண்டவரே எப்படி இருந்தீரோ அதே போல ஒரு வாழ்க்கை போதும் என்ற மனம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்ய, உதவி செய்ய அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக ஆண்டவர் மனநிறைவான வாழ்க்கையை தருவார். அதுல எந்த குறையுமே இருக்காது. எனக்கு அப்படி இருந்ததில்லை. நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனால் என்னன்னா, ஒரு முறுமுறுப்பு, ஒரு குறை சொல்லுதல் வந்ததே கிடையாது. நான் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசித்தா நல்லா தான் இருக்கும். ஆனாலும் நேரத்தை அளவிற்கொண்டு நான் என்ன செய்கிறேன்னா 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. என் குறைச்சலினால்
நான் இப்படி சொல்லுகிறதில்லை. இந்த இடத்துல குறைச்சல் அப்படின்றதுக்கு இப்படி சொல்லுகிறதில்லை அப்படின்றதுக்கு கம்ப்ளைண்ட் அப்படின்ற வேர்டு வருது. ஏதோ ஒரு குறைவு, அது ஒரு கம்ப்ளைண்ட். எனக்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்து கிடையாது. I am not complaining about having too little அப்படின்னு இருக்கு. நான் ரொம்ப குறைச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யறது இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்றது இல்லை. கம்ப்ளைண்ட் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளைண்ட் தாங்க. தனக்கு கொடுக்கப்பட்டது எதுலையுமே திருப்தி இருக்காது, எதுலையுமே திருப்தி இருக்காது. என்னுடைய வாழ்க்கை துணை அதில் திருப்தி இருக்காது. பாருங்களேன், மனுஷன் எப்படி இருக்கிறான்னு பாருங்களேன். அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறான்னா கொன்று கொள்கிறான், உருவ குத்தி கொள்ளுகிறார்கள்னு வசனம் இருக்கிறது போல அவர்கள் போதுமென்ற மனம் இல்லாததுனால அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா தன்னைத்தானே என்ன செஞ்சிடறாங்கன்னா குத்தி கொள்ளுகிறார்கள், கொன்று கொள்கிறார்கள். நம்ம அப்படி இருக்க தேவை கிடையாது. நான் ஆண்டவருடைய பிள்ளை, தேவாதி தேவன், ராஜாதி ராஜா என்னுடைய தகப்பன். அவர் எனக்கு தருவார். அவர் எனக்கு என்ன தருகிறாரோ அதில் நான் முழு திருப்தியாக இருப்பேன். ஆண்டவரே நீங்க எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்னா உதவி செய்வார், கண்டிப்பாக உதவி செய்வார். அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியம். அருமையான வார்த்தை, தமிழ் போல அருமையான வார்த்தை எங்கேயுமே இருக்காது. மன ரம்மியம், அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ஹாப்பி, திருப்பி நம்ம முன்னாடி சொன்னது போல கண்டென்ட், போதுமென்ற மனம் அப்படின்னு தான் இருக்கு. ஆனால் தமிழில் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்றது மன ரம்மியமாக இருக்க. ஆண்டவரே நான் எனக்கிட்ட என்ன இருக்கோ அதில் நான் முழு திருப்தியாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டவர் கண்டிப்பாக உதவி செய்வார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஏங்க நம்மள்கிட்ட இல்லாததுக்கு ஒன்றுக்கு நம்ம தேடி 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 அலையிறதை விட இருக்கிறதுல திருப்தியாக இருக்கிறது எவ்வளோ நல்லது. இது உலகத்தானே சொல்கிறானே. அப்போ நான் தேவனை அறிந்து கொண்டேன் அப்படின்ற நான் எப்படி வாழணும், எப்படி வெளிச்சமாக வாழணும், எப்படி சந்தோஷமாக வாழணும், எவ்வளவு நிம்மதி, எவ்வளவு சமாதானம். ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே, முழு இதயத்தோடு கூட நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோமானால் ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நம்மளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார், கண்டிப்பாக கைவிட மாட்டார். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பட்டினியா இருக்க குறைவுபட நான் போதிக்கப்பட்டேன். இங்கிலீஷில் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா ஹேண்ட்ஸ் ஃபுல், கை நிறைய இருக்கிறது, ஹேண்ட்ஸ் ஃபுல், எம்டி ஹேண்ட், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறது. நான் என்ன செய்யறேன்னா போதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ வேண்டிய வாழ்க்கை. இவங்க தான் வாழணும், அவங்க தான் வாழணும், அவர் பவுல் வாழ்ந்தாரியா அப்படிலாம் சொன்னோம்னா நம்ம இழந்து போய் விடுவோம், நிம்மதியை இழந்து போய் விடுவோம், சந்தோஷத்தை இழந்து போய் விடுவோம், சமாதானத்தை இழந்து போய் விடுவோம். ஆண்டவரே போதும் என்ற அந்த மனம், உள்ளார்ந்த அந்த மனம், சென்ஸ் இன்வர்டு சஃபிஷியன்சி அப்படின்னு சொன்னோம்ல, அதுபோல ஒரு உள்ளான ஒரு அந்த சென்ஸ் வந்து என்ன செய்யணும், உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கணும். உணர்வு, சென்ஸ்னா உணர்வு. ஆண்டவரே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, நான் எந்த வகையிலும் ஆண்டவரே நான் என்ன செய்ய மாட்டேன், பணத்துக்கு பின்பாக ஓடி அலைய மாட்டேன். ஆண்டவரே நீர் என்ன கொடுக்கிறீரோ அதுல நான் முழு திருப்தியாக இருப்பேன். எனக்கு நீங்க உதவி செய்கிற ஆண்டவரே. கடுமையான சூழ்நிலைகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கு, அந்த மாதிரி நேரங்கள்லாம் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை அற்புதமாய் சந்திக்க அவர் வல்லவராக தான் இருந்திருக்கிறார். நம்ம மட்டும் தேவ பக்தியில இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். மனிதன் அல்ல, மனிதன் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. மனிதனை எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், அதாங்க அவனுடைய இதே. அவனை நான் என்னையும் சேர்த்தான் சொல்றேன், அவன் நம்பவே கூடாது, ரொம்ப மோசம் அது. ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன்னா நான் உம்மை நம்புகிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும்.
இந்த இடத்துல பாருங்க, நான் திருப்பியும் சொல்லுகிறேன், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அதன் மட்டுமல்ல, எனக்கு தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க, பட்டினியா இருக்க, பரிபூர்ணம் அடைய நான் போதிக்கப்பட்டேன். இந்த வாழ்க்கை வாழ முடியுமா? அதுக்கு தான் அந்த வசனம் இருக்கு பாருங்க. அடுத்த வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. இந்த வசனத்தை நிறைய பேர் நிறைய இதுக்கு யூஸ் பண்றாங்க. தயவுசெய்து நாம் விழித்திருந்து கேட்கணும். யாரும் தூங்கக்கூடாது, யாரும் தூங்கவே கூடாது. தயவுசெய்துங்க. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சிலர் அப்படியே ரிலேஸா அப்படி மங்குற மாதிரி இருக்கிறதுனால தான் சொல்றேன். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த சத்தியம் அது உன்னதமான சத்தியம், என்னுடைய வாழ்க்கையை விடுதலையாக்கக்கூடிய ஒரு சத்தியம். இதில் நான் நடந்தேன்னா அது நான் சொன்னது போல மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தை அள்ளி தரும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த உலகத்தில் சந்தோஷமாகவே இருக்க முடியாது, நிம்மதியாகவே இருக்க முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த நாளிலே இந்த வாழ்க்கை வேண்டும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வசனத்தை இதோட ஒப்பிட்டு பாருங்க. யாருமே இந்த மாதிரி ஒப்பிட்டு பார்த்து இருக்க மாட்டாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். நான் இந்த மாதிரி வசனத்தை பார்க்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, பிரதர் இந்த மாதிரி ஆச்சரியப்படுறாரு, நம்மளும் ஆச்சரியப்படுவோம் அப்படி நினைக்கணும். என்ன பிரதர் அது இதை என்னத்துக்கு ஆச்சரியப்படுறாரு அப்படி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லை. பாருங்களேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு எத்தனை பேர் என்னென்ன தெரியுமா பேசுகிறாங்க இதை வச்சு. ஆனால் ஒருத்தர் கூட எதை பேசுறது கிடையாது அப்படின்னா, இதற்கு முந்தின வசனத்தை பேசுறதே கிடையாது. என் குறைச்சலினால் இப்படி சொல்லுகிறது இல்லை, நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் அப்படின்ற வசனத்தோடு ஒப்பிட்டு நான் கேட்டதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது ஒன்றும் பெரிய மறைவானது ஒன்றும் கிடையாது, எழுதி வைத்திருக்கிறார். என்னை இந்த மாதிரி வாழ்க்கை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அருமையான வசனம், அருமையான வசனம். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம், அருமையான வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம், நீங்கள் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, உட்கார்ந்து கிடையாது, நடக்கணும். சத்தியத்திலே நடப்பது, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இந்த வசனத்தில் போதும் என்று எல்லாரும் சொல்லுங்களேன் தயவுசெய்து. எண்ணுங்கள் இருக்குல்ல, எண்ணுங்கள்னா என்னது? நினைக்கிறதுனே. அது இப்படி கிடையவே கிடையாது. பி அலர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி இரு, தூங்காம இரு, விழித்திரு அப்படின்னா இரு, அதான் பி. அதில் அந்த வார்த்தை இங்கிலீஷில் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா பி ரிலாக்ஸ்டு அப்படின்னு ஒரு வேர்ஷனில் இருக்குது. பி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு இருக்குது. பி ஹாப்பி அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் என்னன்னா இரு தான், எண்ணுங்கள்னு கிடையவே கிடையாது. அதில் வேணா நான் இன்ட்டு போட்டு வச்சிருக்கேன். எண்ணுங்கள் அப்படின்றத இன்ட்டு போட்டு அடிச்சு அது இல்லை இரு, அதுதான் உண்மை. இருங்கள், இரு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று இருங்கள். எண்ணுங்கள் கிடையாது, இருங்கள். ஓகே, அப்படி இருந்தால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. எவர் சொல்லி இருக்கிறார்? இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா ப்ராமிஸ்ன்ற வார்த்தை வருது. அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரே, சொல்லி இருக்கிறார். அவர் நான் சொன்னது. இப்போ நாமும் சொல்லலாமேன்னு அடுத்த வசனம் வருது, அது நான் சொல்றது. ஆனால் தேவன் சொன்னது அவர் ப்ராமிஸ், அவர் சொல்றது ப்ராமிஸ், வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பாருங்க அந்த வசனத்தில், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதனாலே நான் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அருமையான வசனம்ங்க.
நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம எப்போதும் ஆண்டவரே நான் எப்போதும் என்ன செய்யணும்னா, போதும் என்ற மனம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, போதும் என்ற மனம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, அந்த மனதை தயவு செய்து எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான மனிதர்களாக மாறிடலாம். நான் அப்படி இருக்கிறேன். நான் எதை குறித்து என்ன செய்யறதில்ல, அதை இதெல்லாம் நினைக்கிறதே கிடையாது. என்னை யாராவது திட்டுனா கூட அதை நான் நினைக்கிறது கிடையாது. யாராவது என்னை கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அது நினைக்கிறதே கிடையாது. ஆண்டவரே நான் உண்மையிலே அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து என்ன செய்யுங்க, என்னை மன்னிங்க, நான் இன்னும் நல்லா தெளிவாக எனக்கு உதவி செய்யுங்க. ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் ஆண்டவரே அதை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. நான் எப்போதும் ஆண்டவரே சந்தோஷமான ஒரு மனிதனாக இருக்கணும். போதும் என்ற மனம். நம்ம திரும்பியும் அந்த வசனத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. அதனால் திரும்பியுமாக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், அருமையான வசனம். போதும், 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மாற்றி வாசித்தால், தேவ பக்தியுடன் கூடிய போதும் என்ற மனம் எனக்கு மிகுந்த ஆதாயத்தை தருகிறது. ஆண்டவர் நல்லவர், நம்மை ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துவாராக. ஆமை. நீதிமொழிகள் 30:9. நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வசனம் தான் ஒரு முக்கியமானது. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இதுதான் கண்டென்ட்மெண்ட். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு காப்பி பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதாவது ஒரு கம்பேரிட்டிவ் லைஃப் இன்றைக்கி போயிட்டுருக்குது. சரிங்களா? மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த பொருள் சார்ந்த தேவைகளை நோக்கி இந்த உலகம் பயணித்து இருக்கிறது. இப்போது அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய கம்ஃபர்ட்ஸை அல்லது அடுத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டிஸை நம்ம பார்க்கும்போது, இது மாதிரி நம்மளுக்கும் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, இந்த போதும் என்ற மனம் பிரேக் ஆகிறத நான் பார்க்குறேன். ஸோ தேவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேனா அப்படின்றனால தான் இந்த சாலமோன் ஞானி ஏன்னா அவர்கிட்ட இல்லாத எதுவுமே கிடையாது. சரிங்களா? ஹி என்ஜாய்டு இன், ஹி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்ரி திங். அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் என்ன பண்ணாரா, அனுபவித்த ஒரு மனுஷன். இயேசுவே சொல்கிறார்ல, சாலமோன் காலத்தில் இருந்து கூட இந்த மாதிரி இருந்தது இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு இஸ் க்ளோரி வாஸ் ரொம்ப ஒரு பெரிதான ஒரு இதாக இருந்தது. ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, என் படியை அளந்து, என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆண்டவர், எனக்கு ஒரு ரேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்க ஆண்டவரே, அதில் நீங்கள் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் சொன்னபோது சொன்னாங்க, காட் சஃபிஷியன்சி, கண்டென்ட்மெண்ட் அப்படின்றது அந்த பர்சனல் அந்த சஃபிஷியன்சியை நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. காட்ஸ் சஃபிஷியன்சியை நான் ஃபீல் பண்ணணும்னா காட்ஸ் எஃபிஷியன்சியை நான் முதல்ல பிலீவ் பண்ணணும். தேவன் என்னை எந்த சூழ்நிலையிலும் வழி நடத்துவார் அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்குள்ள வரணும். ஒரு இதில் நான் வாசித்தேன், கண்டென்ட்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் ஃபெய்த் அண்ட் வில் பவர். இந்த போதும் என்கிற மனம் எதில் வருதுன்னு சொன்னால், ஒன்று தேவன் மீது வைக்கக்கூடிய ஒரு ஆழமான விசுவாசம். இன்னொன்று பார்த்தோன்னு சொன்னால் ஐ கேன் ஸ்டாண்ட், நான் என்னால் உறுதியாக வாழ முடியும் அப்படின்ற ஒரு உறுதியான ஒரு தீர்மானம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். நீங்களாம் சொல்லலாம், உங்களுக்கு என்ன பிரதர், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப், உங்களுக்கு மாதம் இருந்தால் சம்பளம் வந்துடும், நீங்கள் கண்டென்ட்மெண்ட்டை பற்றி 80 நாள் பேசுவீங்க, எங்களுக்கு அப்படியா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் காளையார் கோயிலுக்கு வரும்போது ஐ வாஸ் ஜாப்லெஸ். எனக்கு வேலை கிடையாது. கையில் ஒரு பாப்பா, அவளுக்கு 1 வயசு. சரிங்களா? நான் காளையார் கோயிலுக்கு வரும்போது என் எதிர்காலம் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. ஒரு 407 வண்டி தான், என் ஒய்ஃப் இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு 407 வந்தோம். முன்னாடி டிரைவர் ஓட்டிகிட்டு வர்றாரு, நான் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். என் மனைவி இந்த பக்கம், கையில் ஒரு வயசு குழந்தை, பின்னாடி ஒரே ஒரு ஆள். புதுக்கோட்டை சிஎஃப்சி சர்ச்லேருந்து அவர் வந்தார். அந்த திங்ஸ்லாம் பார்த்துக்கிறதுக்காக வந்தோம். உண்மையிலே சொல்கிறேன், அன்றைக்கி தேவன் எனக்கு எவ்வளோ போதுமானவராக இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். நான் படித்து முடிச்சுட்டு போனப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன். அங்கே நல்ல சம்பளம். அங்கே இருக்கும்போது ஆண்டவருடைய அந்த ஊழியத்தின் அழைப்பு எனக்குள்ளே இருந்துச்சு. நம்ம அந்த கால் கமிட்மெண்ட் அதெல்லாம் நம்ம போக வேண்டாம். சரிங்களா? ஊழியத்தின் அழைப்பு இருந்ததுனால என்ன பண்ணால், ஐ ரிசைன் த ஜாப்.
ஐடி கம்பெனியை விட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈவில் வந்து ஒரு ஸ்டாஃபாக நான் வந்து ஜாயின் பண்ணும்போது நான் வாங்கின சம்பளத்தில் ஒரு 0 கட் பண்ணி தான் எனக்கு கொடுத்தாங்க. நிறைய தேவைகள் இருக்கும். எனக்கு தெரியும், ஒரு டீனேஜில் போகும்போது ஒரு வாலிபனுக்கு வந்து எவ்வளோ ஆசைகள் தேவைகள் இருக்குமோ எல்லாமே இருந்துச்சு. ஒரு ஃபோன் பண்ணால் எங்கள் அப்பா வந்து எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவார். ஆனால் ஐ டோன்ட் பிலீவ், நான் அது வந்து எங்கள் அப்பா நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணி இல்லை, பட் ஐ பிலீவ் த ஹெவன்லி ஃபாதர், ஆண்டவர் என்னை நடத்துவார் சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து இந்த பணத்தை குறித்ததான கண்ணோட்டம் எனக்கு எப்படி இருந்துச்சோ அதே விதமான கண்ணோட்டத்தில் தேவன் என்னை வந்து நடத்தி கொண்டு வரார். காரணம் என்னென்னா வந்து ஐ பிலீவ் இன் த காட். தேவன் எனக்குன்னு ஒரு படியை வச்சிருக்கிறார், சரிங்களா? அந்த படியில் எனக்கு அளந்து என்னை போஷிக்கிறன்றதை நான் ஆழமாக நான் வந்து உணர்கிறேன். நிறைய சமயம் இந்த கண்டென்ட்மெண்ட் வந்து மீறி போகிறதுக்கு காரணம் அல்லது தவறி போகிறதுக்கு காரணம் அப்படி என்னன்னு சொன்னால் வந்து போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி. அது இந்த ஆங்கிலத்தில் நான் யூஸ் பண்ணுறது NKJV வெர்ஷன். அதில் கிளியராக போட்டிருக்கேன், நவ் காட்லினஸ் வித் கண்டென்ட்மெண்ட். காட்லினஸ் அதை ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வராங்க. ஏன் இந்த போதுமென்ற மனம் எனக்குள்ளே இருக்கிறது இல்லை, ஒரு 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 கன்சியூமர் மைண்ட் எனக்குள்ளே ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து இந்த தேவ பக்தியை வந்து முதலாவது நம்ம வந்து கொஸ்டின் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? இந்த நாட்களில் தேவ பக்தி எப்படி இருக்குன்னா வந்து அதே தீமோத்தேயுல வந்து பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, தீமோத்தேயு 2ஆம் நிருபம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும், ஆங்கிலத்தில் கிளியர் போட்டிருக்கு, தே ஆர் லவ்வர்ஸ் ஆஃப் மணி. பணம் பணம் பணம், இந்த பொருள் சார்ந்த தேவைகளை நோக்கி இந்த உலகத்தில் நம்ம ஓடிக்கொண்டு தான் பார்க்குறோம். தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்திலான்னு போட்டு அதுக்கு அடுத்த வருஷம் பாருங்களேன், அதுக்கு அடுத்து நல்லொரு பகைக்கிறார், இதெல்லாமே வருது. கடைசியில் பார்க்கும்போது வந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து. இங்கே பிரச்சனை என்ன வந்து நம்மகிட்ட இருக்கிறது வந்து காட்லினஸ்ஸாக, ஆங்கிலத்தில் கிளியர் பண்ணி இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ். தேவ பக்தி மாதிரி இருக்கும், ஆனால் அது என்ன இல்லது, தேவ பக்தி இல்லை, ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ். இன்றைக்கி எனக்கு இருக்கக்கூடியது வந்து நான் உண்மையான தேவ பக்தியோடு நான் வாழ்கிறேன்னா அல்லது தேவ பக்தியின் வேஷத்தை போட்டு நான் வாழ்கிறேன்னா? ஈஸியாக அழகாக வேஷம் போட்டுடலாம், ரியலாக வாழ்கிறது தான் கஷ்டம். இன்னைக்கு எனக்குள்ளாக இருக்குது தேவ பக்தியா, இந்த தேவ பக்தியின் வேஷம். அந்த தேவ பக்தியின் வேஷம் எனக்குள்ள இருந்துச்சுன்னா எனக்குள்ள அந்த கண்டென்ட்மெண்ட் வந்து இருக்காது. உண்மையாகவே நான் தேவனை சார்ந்து இருக்கிறேன்னா, கண்டென்ட்மெண்ட் கம்ஸ் ஃப்ரம் ஃபெய்த் அண்ட் வில் பவர். தேவன் மீது வைக்கக்கூடிய அல்லது தேவனை சார்ந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு விசுவாசம், இது எனக்குள்ள எவ்வளோ தூரம் டீப்பாக ரூட் ஆகுதோ அந்த அளவுக்கு எனக்குள்ள அந்த கண்டென்ட்மெண்ட் வந்து இருக்கும். இது போதும், தேவன் என்னை எந்த இடத்துல வச்சிருக்கிறார், எனக்குன்னு ஒரு படியை வச்சிருக்கிறார். அது பெருசோ சிறுசோ, அடுத்தவங்களுக்கு வந்து அந்த படி பெருசாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஆண்டவர் தெரியும், இவனை இந்த அளவுக்கு இந்த படியில் அளந்து கொடுத்தாதான் இவன் கரெக்டாக இருப்பான்னு சொல்லி ஆண்டவருக்கும் தெரியும். நம்ம பரமனில் ஜெபம் நம்ம சொல்கிறோம், அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும், அன்னைக்கு என்ன வேணுமோ எனக்கு தாங்க ஆண்டவர். இதுதான் கண்டென்ட்மெண்ட், இதுதான் இந்த ஆண்டு நம்மளுக்கு வந்து போதிக்கக்கூடியது. ஆனால் இங்கே நிறைய சமயம் நம்மளுக்கு அந்த தேவ பக்தியோட அந்த ரியல் அந்த காட்லினஸ் எனக்கு இல்லாமல் அந்த ஃபார்ம் ஆஃப் காட்லினஸ் நான் வாழ்கிறதுனால எனக்குள்ளே என்ன இருக்குன்னு சொன்னால், நான் பணத்தை விரும்புகிற அல்லது பணத்தை சார்ந்து வாழக்கூடிய அல்லது பொருள் சார்ந்த ஒரு உலகத்தில் நான் எப்படி மாறிடுறேன், அதே போல் நான் வந்து மாறிவிடுகிறேன். அதுக்கு என்ன காரணம்னா வந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக இருப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ தேவ பக்திக்குன்னு ஒரு பலன் இருக்கா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதின் பலனை மறுதளிக்கிறவர்கள். அப்போது தேவ பக்தியின் வேஷம் அதின் பலன், சரிங்களா? அப்போது தேவ பக்தியாக இருந்தோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலன் இருக்கும். அது என்ன பலன் அப்படின்னு பார்த்தா தீத்து 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலேயோ அவரை மறுதளிக்கிறார்கள். they profess to know God. அவங்க என்ன பண்ணுறான், ஐ நோ காட், எனக்கு ஆண்டவரை தெரியும், சத்தியம் தெரியும், வசனம் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் கிரியை என்ன ஆகுது, மறுதளிக்குது. தேவ பக்தியின் பலன் எங்கே வந்து குறையுது அப்படின்னா அது அப்பியாசப்பட்டதில் அது குறைஞ்சிருது. அதான் சொல்கிறார், தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள். தேவ பக்திக்கென்று ஒரு பலன் உண்டு. அந்த பலன் எப்போ நம்ம ஃபீல் பண்ண முடியும்னா அதை நம்ம வந்து அறிக்கை பண்ணும்போது தான், நம்ம கிரிகளினால் அதை வெளிப்படுத்தும் போது தான் வந்து தெரியும். ஒரு பொருள் வரும்போது அல்லது ஒரு விஷயம் வரும்போது எனக்கு ஒரு தேவை என்று நான் ஒன்று நினைக்கும் போது அந்த இடத்துல நான் வந்து தேவனை முன் வைக்கிறேன்னா அல்லது இந்த ஹியூமன் கால்குலேஷன்ஸை நான் வந்து முன்னாடி வைக்கிறேன்னா? நிறைய சமயம் இந்த கண்டென்ட்மெண்ட் என்ன ஆகுனா வந்து எங்கே தவறி போகுதுன்னா வந்து ஆசைக்கும் தேவைக்கும் இடைப்பட்ட இடத்துல தான் எங்கே பண்ணுறோம் நம்ம வந்து மிஸ் பண்ணி போகிறோம்.
ஒரு பொருளை பார்க்கும்போது அல்லது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஒரு ஃபினான்ஷியலாக நம்ம யோசிக்கும் போது வந்து இஸ் இட் எ ரியலி நீட் ஃபார் மீ, அல்லது இஸ் இட் த காட் கிவன் ரிசோர்ஸ், இது வந்து உண்மையாகவே எனக்கு தேவையா, அல்லது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னு சொன்னாலே வந்து இந்த போதுமென்ற மனம், இந்த கண்டென்ட்மெண்ட்டை நமக்குள்ளே வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ மறந்து போயிடவே வேண்டாம். தேவ பக்தியின் வேஷத்தை தரிக்கிறவர்களாக இல்லாமல் உண்மையாகவே அந்த தேவனை அறிந்திருக்கிறோம் என்பதை நம்மளுடைய கிரியைகளினால் நம்ம வெளிப்படுத்தும் போது தேவன் எனக்குன்னு ஒரு படியை வச்சிருக்கிறார். நம்ம மறந்து போயிடவே வேண்டாம். அது வந்து இட் மே பி எ குட், இட் மே பி எ ஸ்மால் ஆர் பிக், அது தேவனுக்கு தெரியும். நான் தேவனை சார்ந்து வாழும்போது எவ்வளோக்குள்ளோ அவரை நான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறனோ அந்த அளவுக்காக தேவன் என்ன பண்ணுவார்னா அந்த கண்டென்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்மளை நடத்துவார். தேவன் அப்படியாக என்னையும் வரக்கூடிய நாட்களை வழிநடத்துவார்னு சொல்லி என்னுடைய நம்பிக்கையும் உறுதியை நான் வந்து அறிக்கையிடுகிறேன். நாமே கேட்ட வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ பக்தியுடன் கூடிய போதுமென்கிற மனதே மிகுந்த ஆதாயம் என்று நம்ம பார்த்த 1 தீமோத்தேயு 6:6 பிரதர் வந்து அதை நமக்கு தெளிவாக வந்து காட்டினாங்க. ஏன்னா இந்த போதும் என்கிற மனது அவ்வளோ ஈஸியாக வந்துடும் அப்படின்னா தேவபக்தி இருந்தால் தான் வரும். தேவபக்தி இல்லைன்னா போதும் என்கிற மனது வரவே வராது. ஒரு சகோதரர் இப்படி சொல்லுவார், அதுக்காக வந்து நம்ம வந்து உலகத்தில் வந்து ஓட்டாண்டியாக வாழணும் அப்படின்னு தேவன் யாரையுமே விரும்புறதில்லை. தேவபக்திங்கிறது ஒரு ட்ரெயினுக்கு வந்து ஒரு என்ஜின் மாதிரி. நீங்கள் என்ஜினை வந்து முன்னாடி வச்சுட்டு, தேவபக்தியை முன்னாடி வச்சுட்டு, நீங்கள் தேவ நியதியின்படி ஒருவேளை பெட்டிகளை வந்து உங்களால் உங்கள் உழைப்பினாலோ தேவனுடைய அனுகிரகத்தினாலேயோ நீங்கள் உங்கள் பெட்டிகளை ஆட் பண்ணணும்னா அது ஆட் பண்ணுறதுல தவறு இல்லை. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, என்ஜினே இல்லாமல் பெட்டியை மட்டும் அடுக்கிக்கிட்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதே இடத்துல தான் நிற்போம். வேதவசனம் நமக்கு வந்து தெளிவாக சொல்லுது, எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, 2 பேருக்கு என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்ய முடியாது. ஒன்று வந்து தேவன், இன்னொன்று வந்து உலகப் பொருள். அது வந்து திட்டமும் தெளிவுமாய் இருக்கிறது. தேவனுக்கும் என்னால் ஊழியம் செய்ய முடியும், உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியுங்கிறது தான் பிரதர் வாஸ்து அதே 1 தீமோத்தேயுல அதுக்கு வசனத்தில் வந்து என்னது, தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று. நான் தேவபக்தி ஆதாய தொழில் என்று வஞ்சிக்கிற மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம 2க்குமே பண்ண முடியும். ஸோ இதில் தெளிவாக இருக்குது. தேவனுடைய சத்தியம் வந்து அது சத்தியம். இதை நம்ம வந்து கடைபிடிக்கிறதுங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அதை பலவந்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா அந்த போதுமென்கிற மனது என்னுடைய வாழ்க்கையில் நான் அநேக வேளையில் பார்த்துருக்கேன். இது போதுமென்கிற மனது சில சமயங்களில் நம்ம அறியாமே என்ன பண்ணிடுதுன்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்லிப் ஆகிடுறோம். ஈவன் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம ஏதேன் தோட்டத்தில் பாவம் முதல்ல பிறந்ததே வந்து ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தேவன் வந்து அந்த முழு தோட்டத்தையுமே கொடுத்து அவர் கண்ட்ரோல் பண்ணன்னு நினச்சது ஒரே ஒரு நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மட்டும்தான் வந்து நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படின்னாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு அதைத்தான் போய் புசித்தாங்க. அதனால் நம்ம வாழ்கிற அந்த வாழ்க்கையிலையுமே நம்ம அந்த தேவ பக்தி எப்பொழுதுமே என்னில் இருந்துச்சுன்னா நான் நிதானமாக போய் என்ன பண்ணுவேன்னா இந்த காரியத்தை, ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து இதை நான் என் சுயமாக செய்கிறேன்னா. ஏன்னா ரோமர் 8:8 ஒரு வசனம் இருக்குது. எப்படி நம்ம 6:6 1 தீமோத்தேயு 6:6 பார்த்தோமோ அதில் ரோமர் 8:8 இருக்குன்னா, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். அதான் ஒன்று உலகம், இன்னொன்று தேவபக்தி. நான் உலகத்தில் இருந்தேன்னா நான் மாம்சத்துக்கு உட்பட்டு இருப்பேன். மாம்சத்துக்கு உட்பட்டு இருந்தேன்னா என்ன பண்ண மாட்டேன்னா 100% நான் தேவனுக்கு பிரியமாகவே இருக்க மாட்டேன். ஒன்று பாஸு இல்லைன்னா ஃபெயில் அப்படிங்கிற மாதிரி தான். ஒன்று இந்த வழி இல்லைன்னா அந்த வழி. நான் 2 வழியிலையும் இங்கேயும் ஒரு ஆற்றுலையும் ஒரு கால் சேத்துலையும் ஒரு கால் வச்சுக்குவேன்னா நிச்சயமாக வச்சுக்கவே முடியாது. அதனால் வந்து இந்த நாளில் கேட்ட சத்தியத்திற்கு என்னையும் ஒப்பு கொடுக்குறேன். அந்த தேவ பக்தியினுடைய கூடிய என்னது போதுமென்கிற மனதே வந்து மிகுந்த ஆதாயம். தேவன் தானே வருகிற நாட்களில் இதை கடைப்பிடித்து வாழ உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறேன்.